இந்த அணு ஆயுத தயாரிப்பை பற்றி அல்லாஹ் 1400 ஆண்டுக்கு முன்பாகவே திருமறை குர்ஆன்ல பேசியிருக்கிறான். அணுகுண்டு எப்படி இயங்குது, அணுகுண்டு வீசினா என்ன நிலைமை ஏற்படும், அணு ஆயுதம் என்று ஒன்னு இருக்கு, அதை நீ சிந்திச்சு பாரு என்ற ரீதியில அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி காட்டுறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினரை என்ன செய்தான் உன்னுடைய இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். என்ன செஞ்சோம்? காபத்துல்லாவை அழிக்க வந்தான், ஒரு யானைப்படை வந்தது. அவைகளை அபாபீல் என்ற பறவைகளை வைத்து நாம கூட்டம் கூட்டமா அனுப்பிவிட்டோம். சூடேற்றப்பட்ட பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், சூடேற்றப்பட்ட கற்களை வைத்து அவர்கள் மேல நம்ம எரிய வைத்தோம். அவைகள் எரிந்தன. கடைசியில் என்ன ஆச்சு? அவர்கள் மென்று உமிழப்பட்ட வைக்கோலை போல ஆகிவிட்டார்கள். இது அணுகுண்டை பற்றி ஒரு முன்னறிவிப்பு. அல்லாஹ் அந்த காலத்திலேயே அணுகுண்டை வீசி இருக்கிறான் அவங்க மேல. அந்த அபாபில் என்ற பறவைகள் தூக்கிட்டு வந்திருக்கு, தன்னுடைய அழகுனால கொண்டு போட்டிருக்குன்னா, தூக்கிட்டு வரும் பொழுது சூடேற்றப்பட்ட கல் அதனுடைய வாயில தீ கங்க தூக்கிட்டு போட்டுச்சுன்ற மாதிரி பல பேர் நினைக்கிறாங்க. தீ கங்க வாயில வச்சு கொண்டு வர முடியுமா? வாய் போயிடாதா? அதை கொண்டு போட்டு எல்லாரும் எரிஞ்சு போனாங்கன்னா அப்ப அந்த பறவை எப்படி சாவாம இருந்துச்சு? அப்ப அதை சிந்திக்கும் பொழுது இது அணுகுண்டு பற்றிய ஒரு முன்னறிவிப்பு. அணுகுண்டு என்பதை பொறுத்த வரைக்கும் அந்த வெப்பத்தை அடக்கி வைத்து ஒரு இதாக உருவாக்கப்பட்டு அதை தூக்கி போடும் பொழுது வெடிச்சு வெப்பம் வெளியேறதா. அந்த வெப்பம் வெளியேறுமா? அப்ப தூக்கிட்டு போகும்போது சுடவெல்லாம் செய்யாது. ஒண்ணு போட்டானா இல்லையா? ஹிரோஷிமா நாகசாகி என்ற அந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய 2 நகரத்தின் மேல தூக்கி லிட்டில் பாய்னு ஒரு பாம்பை போட்டா ஒட்டுமொத்தமாக பல லட்சக்கணக்கான மக்கள் செத்தார்களே. எப்படி நடந்தது அது? அந்த வெப்பத்தை சுருக்கி அவர்கள் அணுகுண்டு என்று உருவாக்குகின்றார்கள். அதை கொண்டு அதை எப்படி கீழே இருந்து போட்டக்கூடாது, மேல இருந்து போட வேண்டும். அல்ல அப்படி அபாபீல் என்ற அந்த பறவைகளை பொயிரன் அபாபீல் அல்ல பேசுறான். அந்த அபாபீல் என்ற பறவைகளை விட்டு நாம வீச வைத்தோம். அவைகள் தூக்கி சூடேற்றப்பட்ட கற்களை எரிந்தது, எல்லாம் மெண்டு உமிழப்பட்ட வைக்கோலை போல மாறிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதை இந்த சமுதாயம் சிந்திச்சிருந்தால் அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய சமுதாயமா இஸ்லாமிய சமுதாயம் இருந்திருக்கும். இவங்க உட்கார்ந்துகிட்டு கதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்ன இது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். என்ன அர்த்தம்? நபியை நீர் பார்க்கவில்லையான்னு கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அம்மா வயித்துல இருக்கும்போது தான் இது நடந்துச்சு. அப்பனா இதுல இருந்து என்ன தெரியுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே அதை பார்த்தாங்கன்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, எவ்வளவு பெரிய கிறுக்குத்தனமாக இவர்கள் அர்த்தம் வைக்கிறாங்க பாத்தீங்களா? அதை சிந்திச்சு பாடுறான் அல்லாஹ். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த யானைப்படை என்ன மாதிரி ஆக்கணும் நீ சிந்திச்சு பாரு, எப்படி ஆக்கப்பட்டார் அப்படின்றத, என்ன ஆனார்கள் என்பதை நீ சிந்திச்சு பாரு என்று அல்லாஹ் சொல்லி அபாபில் என்ற பறவைகளை அனுப்பி சூடேற்றப்பட்ட கற்கள் அது வீசி காலி பண்ணிச்சுன்னு அல்லாஹ் சொன்னா, இவங்க என்ன எழுதுறாங்க? கதை எழுதுறாங்க. உள்ள உட்கார்ந்துக்கிட்டு எட்டி பார்த்தாங்க, வயிற்றுக்குள்ள இருந்து எட்டி பார்த்தாங்க அப்படின்னா, அப்ப எந்த மாதிரி இவர்கள் விளங்கி வைத்தார்கள்? இந்த இப்ப ஓடிட்டு இருக்குல்ல அபாபில் பறவை இப்பொழுது சவுதி அரேபியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 2 குருவியை பிடிச்சுக்கிட்டு அபாபில் பறவைன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா? நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அது இந்த கற்களை வீசுவதற்காக அல்லாஹ் பிரத்யேகமாக அனுப்பிய ஒரு பறவை. அது இருந்துச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சு காட்டியிருப்பாங்களா இல்லையா? இந்த பாத்துக்கங்கப்பா, இல்லப்பா அபாபில் தானப்பா, எல்லாம் பாத்துக்கிறங்கப்பா அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப அபாபில்னு அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அது வாயில அணுகுண்டு இருக்கா செக் பண்ணி பாரு, சொல்ல முடியுமா? ஏன் இந்த கிறுக்குத்தனம்? நீ இந்த மாதிரி கட்டுக்கதை அள்ளி விட்டீங்கன்னா அந்த சம்பவத்தையே போயிட்டு போயிடும். அதை கேட்கக்கூடியவன் இருக்கா இல்லையா? இந்த மாதிரியானதான் நிலைமை ஏற்படும். என்னப்பா அபாபில் பறவைன்றீங்க, இத்தனைக்கான ஒரு சிட்டுக்குருவியை பிடிச்சுக்கிட்டு அபாபில் பறவைன்ற, அப்ப இந்த பறவை தான் அணுகுண்டு போட்டுச்சான்னு அவன் கேட்டான்னா, இப்ப போட சொல்லி என்றான்னா என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய பின்னடைவு இது! இந்த கிறுக்குத்தனம் எதுக்கு உனக்கு? அல்லாஹ் சொன்னானா இதுதான் அபாபில் பறவை என்று அல்லாஹ் வகி அறிவிச்சானா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களா? அபாபில் பறவையினுடைய கலர் இந்த கலர், கருப்பு கலரா இருக்க, அதுவும் போட்டா சாப்பா என்னன்னு தெரியல. அதையும் நம்ம ஆய்வு பண்ணணும். ஏன்னா இவங்களா இல்லாத டுபாக்கூர் வேலையெல்லாம் செய்வாங்க. அப்ப சிந்திக்கணும். திருமறை குர்ஆன் என்பது நாம் ஆய்வு செய்வோமேயானால் அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது.
அதனாலதான் அதை அல்ல ஆய்வு செய்ய சொல்றோம். ஆனா இவர்கள் மூளைக்கு மூடி போட்டுக்கொண்டு இது போன்ற கிறுக்குத்தனங்களை இவர்கள் உருவாக்கி கொண்டு இந்த அபாபில் பறவை என்ற பெயரில் இப்படி இல்லாத பொல்லாத பொய்களை அடித்து விட்டு இவர்கள் என்ன செய்யறாங்க, என்ன நோக்கத்துக்காக அல்ல அந்த திருமறை குர்ஆனை அருளினானோ அந்த நோக்கத்தை சிதைக்கக்கூடிய வேலை இவர்கள் செய்கின்றார்கள். இது போன்ற விஷயத்தை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து, என்ன நோக்கத்துக்காக அல்லாஹ் அந்த திருமறை குர்ஆனை அருளினானோ அந்த நோக்கத்தை சரியான முறையில் விளங்கி அமல் செய்து மறுமையில வெற்றி பெறக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.